விஜயினுடைய இந்த ஸ்டாண்ட் யாருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்? விஜய் இன்எலிஜிபிள், அவர் ஒரு தகுதியற்றவராட்டு தன்னை நிரூபிப்பாரு. அறிவு நாணயமற்றவர்கள், உள்நோக்கம் கொண்டவர்கள் இதற்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டு பலம் நிரூபிக்காத விஜய் நத்திங்னு நிரூபிச்சாரு. விஜயகாந்த் மாதிரி, பவன் கல்யாண் மாதிரி பல நிரூபிச்சாதான் அது உங்களுக்கு ஓட்டு. நீங்க கூட்டணின்னு மாநாடு நடத்தல இருந்து இன்னைக்கு வர சொல்றீங்க. உங்ககிட்ட கூட்டணிக்காக இதுவரை யார் கமிட் ஆகி உள்ள வந்திருக்கா? நீங்க பலம் நிரூபிக்காமலே உங்களுக்கு ஒரு பலம் இருக்குன்னு காட்டி கூட்டணி பேரலான்னு முயற்சி பண்றீங்க. ஊரை ஏமாத்த பாக்குறீங்க. அதுல யார் ஏமாறான்னு பார்க்கணும். ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேச இருக்கிற அரசியல் ஆளுமை, அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அரசியல் களத்தில் புதியதொரு மாற்றம், அதாவது பாஜகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். ஒரு காலத்திலும் நாங்கள் பாஜகவோடு கூட்டணி அமைக்க போவதில்லைன்னு சொல்லி ஒரு வகையான பிரகடனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் விஜய். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக எதிர்ப்புங்கிறது தமிழ் மண்ணில் எல்லா கட்சியுமே செய்கிற ஒரு விஷயம்தான். சில கட்சிகள் ஓப்பனாக செய்ய முடியல, மற்றவங்க ஓப்பனாக செய்கிறாங்க. இதில் விஜய் பாஜக எதிர்ப்பில் லாபம் அடைஞ்சவர். மெர்சல் படத்தில் அந்த ஜிஎஸ்டி எதிர்ப்பு அது இதுன்னு பாஜக எதிர்ப்புன்னு வரும்போது தமிழிசையும் கட்சிராஜாவும் ஹேண்டில் பண்ண தெரியாமல் இவரை தூக்கி விட மற்ற பாஜக எதிர்ப்பு தமிழ் தேசியர்கள், திராவிடர்கள் எல்லாருமே இவரை பாஜக எதிர்ப்புக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. அதில் அவருக்கு சினிமா மார்க்கெட் ரேஞ்சே ஒரு 50% ஏறிச்சு பாஜக எதிர்ப்பில். ஸோ அதை அவரை என்ஜாய் பண்ணுறாரு, அதை அவர் பயன்படுத்திக்கிறார். அந்த வகையில் இவர் 2024 களத்தில் வரும்போது கமல்ஹாசனுக்கு ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை, அதனால் 39 கேண்டிடேட் போட முடியலை. அன்னைக்கு நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலை, கட்சி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன் தேவையில்லாமல் லெட்டர் பேடாக இருக்குது கட்சி அனௌன்ஸ் பண்ணுறேன். சிஏ எதிர்ப்புங்கிற அதை சொல்கிறது பீஸ்ட் படத்தில் முஸ்லீம்கள் சாபமிட்டதை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கும், அரசியலில் நாங்கள் பாஜக எதிர்ப்பு தாங்கிறத காட்டுறதுக்கும் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னார். வேறு இஷ்யூவே இல்லையா நாட்டில்? இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாதது சிஏஏ. ஓகே, அதை அவர் சொன்னார். அடுத்து வக்ஃப் போர்டு மேட்டர்லையும் அது மத்திய அரசு சில நல்ல குறிக்கோளுக்கு வந்தாலும் பல கட்சிகள் அந்த எதிர்க்கும் போது அவரும் வக்ஃப் போர்டு இதையும் எதிர்க்கிறாரு. ஸோ இந்த ரெண்டும் தான் அவர் பிரதானமாக சொல்லக்கூடிய இஷ்யூவாக தெரியுது. இதே அவர் பாஜக எதிர்ப்புங்க லெவலில் காணும்போது அவர் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கிறாரு. காரணம், கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்தின பிறகு பாஜகவோட போனால் அது பலம் நிரூபிக்காமல் போனால் சுத்தம் கரண்டில் தொட்டு ஷாக் அடித்து ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி ஆயிரும். சினிமாவும் போயிடும், அரசியலும் போயிடும். இதைத்தான் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் இதை தெரியாமல் அவருக்கு ஒரு லிவரேஜ் கொடுக்கறது மாதிரி தமிழிசையும் நயனார் போன்றவர்களும் வருவாருன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அது அவருக்கு அட்வான்டேஜ் தான். இவங்க அவரை ஃபோல்ஸாக காட்டுறது அட்வான்டேஜ் தான். அவரை பொறுத்தவரை பாஜக கூட போனால் அரசியலும் போயிடும், சினிமாவும் போயிடும். இல்லை, இப்போ கூட நயனார் நாகேந்திரன் இது ஒன்றும் முடிவானது இல்லைங்கிற மாதிரியும், நீங்கள் திமுகவை வீழ்த்துவதற்கு ஓரணியில் திரள்வதுதான் சாத்தியமானதுங்கிற மாதிரி பேசுகிறார் இல்லையா? அவர் கருத்து, அதை இவர் தான் எடுத்துக்கல. சீமான் பாஜகவை சுமன்ட்டார். திமுக வீழ்த்துறதுக்கு பாஜகவை சுமங்கிற கருத்தையே சீமான் ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் அவரை தான் கூப்பிட்டாங்க. அவர் பாஜக பார்லிமெண்ட்டில் ரெலவெண்ட், எடப்பாடி பழனிசாமி அப்பவும் போகாமல் இப்போ தேவையில்லாமல் போய் மாட்டிட்டு நிற்கிறாருங்கிற கருத்தை சீமானே சொல்கிறாரு. ஸோ எடப்பாடி தலைமையில் போனால் அது முழுமையாக வாக்கு பரிமாற்றம் இருக்குன்னு நான் கருதலை. அதுலேயும் இல்லை, அப்படி ஒருவேளை அதாவது பாஜக எதிர்ப்பைத்தான் அவர் தீவிரமாக பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், முருகன் மாநாட்டில் அதிமுக கலந்து கொண்டப்பவே அதை கடினமாக கடிந்து கொண்டிருக்கலாம். அல்லது முருகன் மாநாட்டில் பெரியார், அண்ணா இவர்களுடைய ஃபோட்டோ வீடியோக்களை அந்த எதிராக உடனே எதிர்வினை ஆற்றியிருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப தாமதமாக இருக்கிறார். ஒன்று இன்னொன்று இப்போ தான் அதை பற்றி பேசுகிறார். அது என்ன காரணம்? இல்லை, அது ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் வக்ஃப் போர்டு இது பேசுகிறாப்புல, சீமான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹார்டு கிட்டிங்காக கேட்குறாப்புல, நீங்கள் இந்து அறநிலையத்துறையில் கிறிஸ்தவரையோ முஸ்லீமையோ போடுவாங்களான்னு கடுமையாக கேட்குறாரு. இது இண்டோ பாக் வார், அதில் மோடிஜின் வெற்றின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. ஓபிஎஸ் இந்திய இராணுவத்தின் வெற்றிங்கிறாரு. சீமான் தோல்வி, இன்டெலிஜென்ஸுக்கு ஃபெயிலியர், என்டிஏ அரசுக்கு தோல்வின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே பாஜக அவர் சொமன்னு சொல்கிறாரு. ஒரு பாஜக பெரிய பூதகரமாக கண்டு பயப்படுறாரு. ஒவ்வொருத்தருக்கும் மனநிலைக்கு தக்கன அரசியலை தங்களுக்கு தகவமைச்சுக்குவாங்க, அவ்வளவுதான்.
இப்போது திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் சீமான் இருக்கிறதா, நீங்கள் இப்போ சீமான் தீவிரமாக இருக்கிறாங்கிறத நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறீங்க. அப்படின்னா அது வந்து விஜயினுடைய இந்த ஸ்டாண்டு யாருக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும்? அதாவது சீமான் வந்து அதிமுக ஊழலுங்கிறாரு, கொடநாடு கொலை வழக்கு என்னாச்சு, அதிமுக ஊழல் மந்திரிகளை என் கைதில்னு கேட்குறாரு. வாரிசு அரசியலில் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் திட்டுறாரு, ஒரு 4 வரையும் திட்டுறாரு. ஸோ அவர் 234லையும் நிற்கிறங்கிறதையும் 234 கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிடுறங்கிறத சொல்கிறாரு. விஜய்க்கு நிலைப்பாடு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி தான் தெரியும். அவர் பல நோக்கங்களோடு தான் அதை போயிட்டே இருக்கிறாரு. ஒரு தெளிவு இல்லை, கூட்டணி அதிலெல்லாம் ஒரு குழப்பம் மாதிரியாக தான் விஜய் இருக்கிறார். இல்லை குழப்பம் அவருக்கு இருந்தாலும் கூட பாஜக திமுக அதை எதிர்க்கிறதுல குழப்பம் இல்லை இல்லையா? அப்படிங்கிற குழப்பம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் அவருடைய அந்த வாக்குகள்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது பிஜேபி எதிர்ப்பு, திமுக எதிர்ப்பு ஒரு குறிப்பிட்ட வாக்கு இதில் தானே நிற்கிறாரு. களத்துக்கு வரலையே, களத்தில் வந்து எப்படி நிற்காரோ அப்போ தானே அதை சொல்ல முடியும். இல்லை பொதுவாக இது உங்களுடைய யாருமே பெரிய சும்மா சொல்லிட்டு இருக்கலாம் விருப்பத்தை. அவர் களத்தில் வந்து இஷ்யூ சொல்லும் போது தானே அதை சொல்ல முடியும். மற்றபடி எல்லாம் ஏட்டு சுரக்காதானே, கறிக்கு உதவாது இல்லையா? நான் என்ன சொல்ல வர்றேன்னா, அவர் கூட்டணிங்கிறாரு. கூட்டணி அவர் கூட யார் வாரா? கூட்டணி அமைச்சுக்கிடுவாரா? கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இதுவரை அவரோட கூட்டணி யாரும் வரல. இதுவரை அவர் கூட்டணிக்கு யாரும் வரல. அவர் ஒரு மணி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல பந்தாயிடுறதுனால இப்படி நடந்துடும் அப்படி நடந்துடும் சொல்றது விருப்பத்தை அது இதுன்னு அவங்கவுங்க சொல்றதானே தவிர என்ன நடக்கும் யாவது நடக்கும்னு சொன்னால் களம் அமைஞ்சாதான் சொல்ல முடியும். இப்போ சிலவங்களுக்கு பொழப்பு நடத்தணும், அரசியல் ஓடணும், பத்திரிகை ஓடணும், ஏதாவது இல்லாத ஒரு அணியை உருவாக்கி கருத்து கணிப்பு பண்ணி போவாங்க. தேமுதிக திமுக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாமக புலவப்பட்டு நிற்குது. அதிமுக அணியில் இதுங்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு கருத்து கணிப்புன்னு எடுத்து கூட வியாபாரத்தை பார்த்தாங்க. அப்போ அது ஏட்டு சுரக்கையா சும்மா ஏதோ ஒரு அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் போகுமே தவிர அதுக்கும் நிஜத்துக்கும் என்ன இருக்குது? நான் சொல்கிறது என்னென்னா, விஜய் களத்துக்குள்ளே எப்படி நிற்கிறாருன்னு பார்த்து தான் அவரால் யாருக்கு பாதிப்பு, என்ன ஓட்டு எடுப்பாருங்கிறது நம்ம சொல்ல முடியும், ஒரு கணிப்புக்கு வர முடியும். அது வர சொல்லது அவங்கவுங்க இதுக்கு என்னப்படி விருப்பப்படி சொல்கிறதா. நான் சொல்கிறேன் விஜய் இன்எலிஜிபிள், அவர் ஒரு தகுதியற்றவராட்டு தன்னை நிரூபிப்பார். அப்படி இருக்கும்போது அவரால் யாருக்கு பாதிப்பு வந்துடும்? சீமான் போன்றவர்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தான் வரும், கமல்ஹாசன் சீமான் மாதிரி. இல்லை இப்போது பாஜக அதிமுக கூட்டணி அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டாலுமே தொடர்ந்து அந்த கூட்டணிக்கு பெரிய நெருக்கடிகளை ஏற்படுத்துகிற பல்வேறு நிகழ்வுகள் நடக்குது. ஒரு பக்கம் என்டிஏ தலைமை கூட்டணி, பாஜக தலைமையில் என்டிஏ கூட்டணின்னு அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் வந்து முற்றாக முழுதாக திமுகவை வீழ்த்துவதற்காகத்தான் ஒன்று கூடி நிற்கிறோம் அப்படின்னு இவர் ஓர் அணியில் திரண்டு நிற்கிறோம், மற்றபடி நாங்கள் தான் எங்களுடைய அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாரு. அதாவது சிங்கிள் மெஜாரிட்டியில் நாங்கள் வந்து ஜெயிப்போம்னு சொல்கிறாரு. இப்போ இந்த முரண்பாடு இருக்கும்போது பாஜக கூட்டணி பிரிந்ததென்றால் விஜய்க்கு லாபம் தானே? பாஜக கூட்டணி பிரியதுக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அண்ணாமலை பிஎம்ஓ மூலமாக ஆர்டி டீம் சசிகலா விஷயத்தில் குருமூர்த்தி, ஹெச் ராஜா, இல்ல கணேசன், பொன்னார் எல்லாத்தையும் மீறி ஜெயித்தது மாதிரி சீமான பிஎம்ஓவும் அண்ணாமலையும் முயற்சி பண்ணி 18 என்டிஏ, 8 சீமான், 26 தேமுதிக, ஒரு 30% வாக்கு பலம் கொண்ட அணி சீமான் தலைமையில் நிதிஷ்குமார் பீகாரில் முன்னிறுத்தின மாதிரி சீமானை முன்னிறுத்திடுவாங்களோ? அப்படி முன்னிறுத்தினா 1/3 ஏரியாவில் 3வது போன நம்ம 2/3 ஏரியாவில் 3வது போக முடியுங்கிற அச்சத்தின் அடிப்படையில் தனக்கு எதிராக அணி அமைக்கக்கூடிய கெப்பாசிட்டி பாஜகவுக்கு தான் இருக்குன்னு பாஜக கிட்ட எடப்பாடி கைகுலுக்க இருக்கிறார். அதில் பாஜகவும் எடப்பாடி தேவைன்னு இவரை விட மேலே கீழே விழுந்திருக்காங்கிறது வேற விஷயம். அவர் இங்கே விழுந்தது காரணம் ஆர்டி டீம், எங்கள் டீம். சசிகலா விஷயத்தில் சதிரன், குருமூர்த்தி, இல்ல கணேசன், ஹெச் ராஜா எல்லாத்தையும் மீறி ஜெயித்த மாதிரி இதுலேயும் ஜெயித்துருவானு இவனுங்க. டெல்லியில் பிஎம்ஓல கான்டாக்டில் இவனை சாதிச்சிருவாங்கிறதுல அண்ணாமலையும் அதுக்கு சீமான் புகழ்ந்து அண்ணாமலையும் பேச ஆரம்பிக்கும் போது இப்படி ஒன்று நடந்தால் நம்ம 3வது போயிடுவோம். அதனால 2வது இடத்தை உறுதி பண்ணதுக்கு தான் அவர் பாஜக பக்கம் வந்திருக்காருன்னு சொல்லும்போது இனிமேல் அவர் பாஜகவை டிச் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. என்றாலும் அலர்ட்டாக இருக்கணும் அரசியலில். அவர் மோடிஜின் வெற்றின்னு தான் அந்த இண்டோ பாக் வார பற்றி அவர் பேசுகிறாரு. பிஜேபி இன்னைக்கு அவங்களுக்கு இசட் கேட்டகரி செக்யூரிட்டி கொடுத்துருக்குறாங்க. பட் பிஜேபிக்கு இங்கே ஒரு அணியே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவர் கலத்தி விட மாட்டாரா, விஜய் சேர்த்துட மாட்டாரான்னு ஆசைப்படுறாங்க. அரசியல் அவங்க ஆசைப்படுறது தவறு இல்லை. இல்லை அப்படி இல்லை. இப்போது பொதுவாக வந்து பிஜேபியோடு சேர்வதற்கு எந்த கட்சியும் பெருசாக ஆசைப்படாதுன்னு முதல் வாரத்தில் நீங்கள் சொன்னீங்க. உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த இடத்தில் அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து
மோடியா லேடியான்னு பேசினாங்க. அதுக்கு பிறகும் கூட தொடர்ந்து பிஜேபி அபாயத்தை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கொள்ள மாட்டோம்னு உறுதியாக இருந்தாங்க. எடப்பாடி சேர்ந்திருக்கிறாருங்கும்போது அந்த கூட்டணியில் நெருக்கடி வருகிறது ஒன்று. இன்னொன்று, பாமகவுமே ரெண்டா பிரிஞ்சு நிற்குது. அப்படி பிரிஞ்சு நிற்கும் போது அந்த பிரிஞ்ச அணி இருக்கு இல்லையா, அதாவது ராமதாஸ் தலைமையிலான அணி, அதை வச்சுட்டு கூட நாங்கள் திமுகவுக்கு எதிரான வலுவான அணின்னு அவங்க பிரகடனப்படுத்த முடியும். பலரும் ஆசைப்படலாம். ஆனா எடப்பாடிக்கு தான் சீமானை முன்னிறுத்தி மோடி இவரை 3 தள்ளிட்டாருன்னா சிக்கல், அண்ணாமலை இவரை 13% தள்ளிட்டாருன்னா சிக்கலுங்கிற அச்சத்தில் தான் அங்கே வந்திருக்கிறாரு. அதில் அண்ணாமலையை நீக்கிக்கிட்டாரு. மீண்டும் தன்னோட நிலைப்பாட்டில் மாறினா இவர் நம்பகத்தன்மையற்ற தலைவர், இவர் ஒரு லீடரே இல்லை. ஏற்கனவே சீமானும் இவரும் 2024 ஒரே நிலைப்பாடு எடுத்தாங்க. அப்போ சீமான் தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாரு. 1% ஒருத்தர் 8% போயிருக்காருன்னா செல்வாக்குள்ளவர் அல்ல அவர். விஜயகாந்த் மாதிரி அவர் வானத்தை போல வல்லரசு, நடிகர் சங்க தலைவர், மதுரை பேரண்டா, மங்கம்மா பேரண்டா, 150 படத்துக்கு ஹீரோ, போராடடா, வாழேந்தடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடாங்கிறி அவர் எடுப்பில் 8% மாதிரி வந்த ஒரு ஆள் அல்ல. வேலுப்பிள்ளை பிரபாகரன் மகன் வந்தவர் தனிச்சு நிற்கக்கூடிய ஒரு இதில் தான் ஸ்டாண்டில் உறுதியாக நிற்கிறனால தான் 8க்கு வந்திருக்கிறாரு. இப்பவும் 2024 ஸ்டாண்டில் இருந்து எடப்பாடி மாறி போனது தான் சீமான் என் நிலைப்பாட்டில் நான் உறுதியாக இருக்கேங்கிறத சொல்கிறார். இது கருத்து பார்வையற்றவர்கள், கிணற்று தவளைகளுக்கு புரியலை. நான் சொல்கிறது ஃபேக்ட். இது அறிவுள்ளவன், நாணயமாக உள்ளவன், அறிவு நாணயம் உள்ள எந்த அரசியல் விமர்சனம் ஒத்துக்குவான். 2024 2 பேருமே பாஜகவையும் காங்கிரஸையும் எதிர்த்தாங்களா இல்லையா? இவரு நான் ஜெகன் மாதிரி வருவேன், நவீன் மாதிரி வருவேன், நான் பிரைம் மினிஸ்டர் முடிவு பண்ணுவேன்னு சொன்னாரா இல்லையா? அப்போ சீமானும் திமுக, அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுண்ணிகள், தொங்கு சதைகள் கடுமையான வார்த்தையில், அந்த வார்த்தையை நான் என்டால்ஸ் பண்ணலை, எவ்வளவோ பண்ணியிருக்காங்க சேசம் பல இதுகள். அது நம்ம அவர் கருத்து, அந்த கருத்தை சொல்லி அவர் காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிராக நின்னார். இப்போ எடப்பாடி நிலைப்பாட்டிலேருந்து பல்ட்டி அடிச்சிருக்கிறாரு. நிலைப்பாட்டிலேருந்து பல்ட்டி அடித்ததும், விக்கிரவாண்டி ஈரோடு களத்தில் மக்களோட நிற்காததும் சீமான் எடப்பாடியை பலகீனப்படுத்த முடியும்னு தெளிவாக நம்புறாரு. இது நான் சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்க கூட நீங்கள் இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணலாம். நாளைக்கு நேற்று நடந்தது உண்மையா இல்லையா? ரங்கராஜ் பாண்டே சகோதரரும் கேட்குறேன், நேற்று நடந்தது உண்மையா இல்லையா? சீமான் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கார், எடப்பாடி ஷிஃப்ட் பண்ணியிருக்காருங்கிறது உண்மையா இல்லையா? அப்போ மீண்டும் ஒரு நிலைப்பாட்டை ஷிஃப்ட் பண்ணால் இதை விட அவருக்கு இமேஜ் பாதிக்கும். இப்போ விஜய் ஒரு இளைஞர்கள் வாக்குகளை பெரிதாக இழுக்கக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு நபர். நிரூபிக்கப்படவில்லை. இல்லை, அது இட் இஸ் தோற்றம், நிரூபிக்கப்படவில்லை. இட் இஸ் நாட் ப்ரூவ்டு. சரத்குமார் கூட தான் திருமங்கலம் எங்களுக்கு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு நாடியில் வெட்டு இருக்கு, திண்டுக்கல் எம்ஜிஆருக்கு, திருமங்கலம் சரத்குமாருக்குன்னு என் தம்பி மருது அழகராஜ் கூட தான் அதில் இருந்தார். நான் தான் சொன்னேன் சைனேஜ் சாப்பிட மாதிரின்னு. கடைசியில் என் கருத்தை தம்பி ஒத்துக்கிட்டாப்புல. இன்னைக்கு நான் தம்பிக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்குன்னு காரணம்னா தம்பி அந்த இடத்துல எனக்கு செய்த உதவியை நான் மறக்க முடியாது. ஸோ இது எல்லாரும் கிளைம் பண்ணுறது தானே. செங்கோட்டையன் சொன்னார டெல்லி அதிரம் திண்டுக்கல்னு ஈரோடு கிழக்க சொன்னார் தானே. எல்லாரும் அது கிளைம் பண்ணுறது தான். ப்ரூவ் பண்ணாதானே அது உண்மை. அண்டர்ஸ்டட் நாட் ப்ரூவ்டு நான் சொல்றது காரணம், விஜய் தன் பலத்தை நிரூபித்தவர் அல்ல. நீங்க கற்பனையா ஒரு பலத்தை காட்டி ஏட்டு சொரக்காய வச்சு பார்த்தா அது கறிக்கு உதவாது நான் சொல்லிட்டு போயிடுவேன். விஜயகாந்த் 8% நிரூபித்தவர், பவன் கல்யாண் 7% நிரூபித்தவர், அல்லு அர்ஜுன் நிரூபிக்காதவர், சிவாஜி கணேசன் நிரூபிக்காதவர். விஜய் அல்லு அர்ஜுன் சிவாஜி கணேசனா தான் இருக்கிறாரு. அவர் விஜயகாந்த் ஆட்டோ பவன் கல்யாணோ மாறிட்டார்னு சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு அவர் பலம் நிரூபிக்காதவர் தான். இதெல்லாம் ஒரு தோற்றம், உண்மை இல்லை. சீமான் 8.2% வாக்கு நிரூபிச்ச ரெகனைஸ்ட் பார்ட்டி, விஜய் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அவ்வளவுதான். அறிவு நாணயம் மற்றவர்கள், உள்நோக்கம் கொண்டவர்கள் இதற்கு வித்தியாசம் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. இல்லை, நீங்கள் பரந்தூர் விமான நிலைய விவகாரத்திலே பாருங்களேன், அவருடைய பேச்சுங்கிறது நான் நேரடியாக கோட்டைக்கு வருவேன், நான் உங்களை சந்தித்து பேசுவேன் அப்படின்னு ஒரு டேரிங்காக, அதாவது ரொம்ப துணிச்சலாக பேசக்கூடிய அந்த விஷயத்தை தன் பக்கம் மொத்த மீடியாவையும் மொத்த இதையும் தன் பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த நபராக இருக்கார். நீங்கள் கலைஞர் இல்லை அல்லது அதுக்கப்புறம் ஜெயலலிதா இல்லை, இந்த 2 இடத்துலையும் வெற்றியிடம் விழுந்ததுன்னாங்க. அதில் ஸ்டாலின் அடுத்த கட்டமாக திமுக பக்கம் வந்துட்டாரு. ஆனால் இன்னைக்கும் ஸ்டாலின் கலைஞரை தாண்டி போயிட்டார். இன்னைக்கும் அதிமுகவினுடைய அந்த வாக்குகள் ஒரு திமுகவுக்கு எதிரான வலுவான ஒரு நபர் இல்லைங்கிற ஒரு இடம் இருக்கும்போது அதை விஜய் பிடிக்க இன்னொன்று போவாரு. அது சீமானுக்கு பெரிய லாபமா வரும் நான் சொல்றேன். விஜய் இன்எலிஜிபிளா போவாரு, சீமானுக்கு அது பெரிய லாபமா வரும்னு சொல்றேன். இது தனியாட்டே நான் பேசுறேன், எபிசோடாட்டு பேசுறேன். இன்எலிஜிபிள்னு அவரை நான் சொல்லது காரணம், கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருந்தார். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சுட்டு 39 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டாரு. இன்எலிஜிபிள்னு அவருக்கு நான் சொல்றது காரணம், சீமான் எல்லா களத்திலும் மக்களோட நின்னாரு.
கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டியில் வன்னியர் பறையர் போலீஸ் ஸ்டேஷனை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அச்சப்பட்டு அலைக்கு பயந்தவன் எண்ணெய்க்கு கடலில் குளிச்சுக்கிடுவான், அச்சப்பட்டு ஒதுங்கி நின்னார். ஈரோடு கிழக்கில் ஒதுங்கி நின்னார். இதுக்கு அவர் சும்மா 4 பேரை ஒரு பிராண்டிங் மாஸ்டரை வச்சுக்கிட்டு எங்களுக்கு 26 தான் முக்கியம், 31 தான் முக்கியம்ட்டு ஒரு பொய்யும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு ஜால் ஜாப் பண்ணிட்டு இருப்பார். ரியாலிட்டி கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை போய் பார்த்தாரு. என்ன பாதிப்பு வந்துட்டு திமுகவுக்கு? முன்ன விட போலிங் ஜாஸ்தியாச்சு, முன்ன விட திமுக 23% ஓட்டு கூட வந்துச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு அங்கே குறைஞ்சு போச்சு. லெப்ட் ஹேண்டில் உதயநிதி ஸ்டாலின் விஜய் டீல் பண்ணிட்டு பலம் நிரூபிக்காத விஜய் நத்திங்னு நிரூபிச்சாரு. ஸ்டாலின் தான் நிரூபிச்சாரு. நான் சும்மா இவங்களை உதயநிதியை வச்சு இவங்க சும்மா அல்பத்தனமா புறம்போக்குத்தனமா செய்திகளை ஃபீட் பண்ணாங்கக்காக அதுக்கு பதிலீடு கொடுக்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்டில் விஜய் அடிச்சு துரத்துனான்னு நான் சொல்கிறேன். இல்லை, ஸ்டாலினுக்கு டெலிகேட்டட் பவர் தான் உதயநிதி ஸ்டாலின், அது நமக்கு தெரியும். இதை மாதிரி இன்னொரு இடத்துக்குள்ள விஜயை வந்து செல்லாக்காசினி காட்டினது ஜெயலலிதா அம்மையார். தலைவா படத்துக்குள்ள பிரச்சனை வந்தது. அதில் இவர் அதுக்கு பயந்து சில விஷயங்கள்லாம் கெஞ்சி பார்த்தாரு. அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரசிகை என்னையும் காப்பாற்ற மனம் ஒன்றும் நடக்கலை. ஜெயலலிதாவுக்கு 7 கட்டு 8 கட்டு அடியாள்கிட்ட போய் பார்த்தாரு, அவங்களும் ஒன்றும் பண்ணி கொடுக்க முடியலை. கடைசியாக அவர் வந்து 2014 தேர்தல் காலகட்டத்தில் அவர் மோடியை போய் கோயம்புத்தூரில் பார்த்தாரு. அதனால ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன ஆயிட்டு 39% 40% அவங்க வைத்துக்கிட்டாங்க. பல பிரச்சனைகளை எடுத்து ஆளுங்கட்சி அதிகார பலம், சீமான் பிரச்சாரம், பல மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல உயர்த்திக்கிட்டாங்க. இவரால் எந்த இதுவும் இல்லை. நீங்க விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி பல நிரூபிச்சாதான் அது உங்களுக்கு ஓட்டு. இப்ப நீங்க அது சொல்லுது இது சொல்லுதுன்னு சொன்னா நான் சொல்லக்கூடிய ஜெயலலிதா இவரை சீரோவாக்குனதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி இவரை அனுப்புறதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இல்லை, பொதுவாக வந்து இப்போ நீங்கள் முதல்ல கூட சொன்னீங்க அவர் கேண்டிடேட் நிறுத்துவதற்கே அவர்கிட்ட முடியாதுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. அது எலிஜிபிள்னு நிரூபிக்கணும், நிரூபிச்சா அது வந்து பல்வேறு நபர்கள் சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா, அவர் அப்படி கேண்டிடேட் நிறுத்த முடியாத நிலையில் இருக்கிறவர் தான் நாங்கள் வந்து அதாவது பாஜக கூட்டணி செல்ல மாட்டோம்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? அது அவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? அவர் கிளைம் பண்றதுல என்ன தப்பு இருக்க முடியும்? அது அவருக்கு உரிமை, அவர் கிளைம் பண்றது. அதே இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, அவரு கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருங்கிற ஒரு அது நான் 2-3 சம்பவத்தை வச்சு தான் சொல்றேன். கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடாது. இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் நின்னார் 4 இடைத்தேர்தலையும். இவர் களத்துக்குள்ள வராம வேடிக்கை பார்த்தாரு. அப்ப 26 இவர் 234 கேண்டிடேட் போட்டாதான் போட்டுட்டாருன்னு சொல்ல முடியும். சீமான நம்புறேன். அவர் வந்து பாமக மாநாடு நடந்த இடத்துக்குள்ள மாநாடு நான் போடுறேன், 214 தொகுதியிலும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. அப்போ தனிச்சு நிற்க போறாரு. தனிச்சு நிற்கிறதுக்காக அவர் காங்கிரஸ் அடிக்கிறாரு, அதிமுக அடிக்கிறாரு. இவர் செலக்டிவா திமுகவையும் பாஜக மட்டும்தான் அடிக்கிறாரு. அப்போ இவரோட நோக்கம் என்ன, இவரோட செயல்பாடு என்னங்கிறது இறுதியில தான் தெரிய வரும். இல்லை, அது நீங்கள் இறுதியில் தெரியும் அப்படிங்கிறதுனாலுமே உங்களுடைய அரசியல் அனுபவம், நீங்கள் ஒரு அரசியலை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவர். நீங்கள் விஜய் அன்டெஸ்டடுங்கிற ஒரு போர்ஷன்ல இருந்து பார்க்குறீங்களே, உண்மைதானே? உண்மைதானே? அல்ல, அது உண்மை, ரைட்டு. ஆனால் அவரை நீங்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ, பெரிய தாக்கத்தை அவர் ஏற்படுத்த மாட்டாரோங்கிற ஒரு இடத்துல இருந்தே நீங்கள் பேசுகிறீங்க. என்னோட எஸ்டிமேஷனை கூட கீழே போயிடலாம். அது கத்திரிக்காய் முத்தினா தானே சந்தைக்கு வரும். சீயிங் இஸ் பிலீவிங் பார்த்தா தானே அது தெரியும். சார், நீங்களே உங்க ஒரு இது பண்ணும்போது நான் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ எனக்கு அந்த உரிமை இருக்குது. நான் கமல்ஹாசன் சீமானில் கமல்ஹாசன் கம்பேரிசன் சீமானை வளர்த்து விட்டது. 1.1 இருந்த சீமான் 8.2 வந்திருக்கிறாருன்னா கமல்ஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டி, வெள்ளூர், நாங்குநேரி இங்க களத்துக்குள்ள நிற்காததான் காரணம். அதே மாதிரி கமல்ஹாசனுக்கு இளைஞர்கள் சப்போர்ட் அவ்வளோ ஒன்றும் பெருசா இல்லை. இன்னைக்கு இவர்கள் அது உங்க கருத்து, முடிஞ்ச பிறகு இப்போ சொல்லக்கூடாது. கமல்ஹாசன் நிற்காதனால சீமான் தாண்டிட்டாருங்கிறது உண்மை. நடந்த விஷயத்த முதல்ல ஒத்துக்கிட்டு போங்க. அதுக்கப்புறம் இன்னெலிஜிபிள் விஜயால சீமான் ஹெவியா போவாருன்னு நான் சொல்லலாம், நீங்க இன்னொரு கருத்தை சொல்லலாம். அது நாளைக்கு புருவாக வேண்டிய கருத்து. இதைத்தான் ரங்கராஜ் பாண்டே, சுமன் சி ராமன் எல்லாம் அறிவு நாணயத்தோட செயல்படுங்கப்பா. நடந்த விஷயத்துல மறுத்து பேசாத. நாளைக்கு நீ ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணு, நான் ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுவேன், அது வேற விஷயம். நான் சொல்றது 80% கரெக்டா வருங்கிற என்னோட கிரெடிபிலிட்டி நிற்கணும் தான் இதுவரை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரை அது நடந்துட்டு தான் இருக்குது. 2024 கூட 35 சீட்டு திமுக வரும், 4ல் போட்டி தான் சொன்னேன். 48% வாக்குகள் முக ஸ்டாலின் எடுப்பாருன்னு சொன்னேன். இப்பவும் அந்த நம்பிக்கையில தான் ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லைங்கிற கருத்தை நான் சொல்றேன். எஸ், ஸ்டாலினுக்கு போட்டியே இல்லை, இதுதான் உண்மை. ஸோ நான் நாளைக்கு ரிசல்ட் வரும்போது ஸ்டாலினுக்கு போட்டி இல்லைங்கிறது ப்ரூவ் ஆனாதான் எனக்கு கிரெடிபிலிட்டி நிற்கிறோம்.
ஏற்கனவே 2024 என் கிரெடிபிலிட்டி நின்றுச்சு. அதே மாதிரி தான் சீமான் விஜய் கம்பேரிசன்லையும் விஜய் பாப்புலர் ஆக்டர், பெரிய க்ரோட் புல்லர், நோ டவுட். பட் பறையர் தேவேந்திரருக்கு 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் கேட்கிறாரு. விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? மேல்பாதிமங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவுக்காக சீமான் நிற்கிறாரு. தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசக்கூடிய விஜய்க்கு நிலைப்பாடு நிஜத்தில் என்ன? இலவசங்கள் கூடாதுன்னு சீமான் சொல்றாரு. இலவசங்களை சர்க்கார் படத்தில் போட்டு முருகதாஸோட சேர்ந்து உடைச்ச விஜய் வந்து ஏன் இன்னைக்கு இலவசங்கள் தேவைங்கிறத சொல்றீங்க? படத்தில் ஒன்று, திரையில ஒன்று, நிஜத்தில் ஒன்னா? இப்படி பல கம்பாரிசன்ஸ் வரும்போது கமல்ஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆன மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஆகுறது என் கருத்து. இல்லை, கமல் வந்தப்போ சீமான் கட்சியிலிருந்து யாரும் பெரிதாக விலகி சென்றதை நம்ம பார்க்க முடியல. ஆனால் விஜய் வந்ததுக்கு அப்புறம் சமீப காலங்களில் சீமான் கட்சியிலிருந்து பல்வேறு நபர்கள் வெளியில் போனாங்கங்கிறது ஒன்று. இன்னொன்று அது இல்லை, அது மட்டும் இல்லை, அது ஒரு எஃபெக்ட் மாதிரி இருக்குது. நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னொன்று, விஜய்க்கு இருக்கிற அந்த நீங்கள் மீடியா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விஜயினுடைய அந்த ப்ரொப்போசலே இன்னைக்கு பெரிய பேசு பொருளாக இருக்குது. அதுதான் சீமானுக்கு லாபம். ஆனால் சீமானுக்கு அப்படி சீமானே பார்த்தீங்கன்னா விஜயின் வருகைக்கு பின்னாடி ஒரு சைட்லைன் பண்ணப்பட்ட மாதிரி மீடியாவிலே இருக்கிறாரு. எந்த காலத்திலும் இல்லை. 2% தான் சுமன் ஸ்ரீராமன் சொன்னார். 4% தான் தினத்தந்தி போட்டாங்க. 8.2 வந்தது. நான் தரவுகள் இல்லாமல் எதையும் பேச மாட்டேன். இப்போ சீமான் உன்னையாட அடிக்க சொன்னேன், பரேதானே அடிக்க சொன்னு கேட்டது 1 கோடி பேரை ரீச் ஆகணும்னா விஜய் வந்ததுனால விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டு சீமான் தான் ஸ்ட்ராங்காக நின்று ராமதாஸை கண்டு அச்சப்படாமல் ஈரோடு விக்கிரவாண்டி களத்துக்குள்ளே நின்னாருங்கிறது 2 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. அல்லது இவர் நின்னதே ரீச் ஆகாமல் போயிருக்கோம். மீண்டும் நான் சொல்றது அதுதான். விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்குலையும் களத்தில் நின்னால தான் மக்களோட நின்று சீமான் பெரியாள் ஆகிறாரு. கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடாக இருக்கக்கூடிய விஜய் டெம்பரரி பினாமினான், காளான் மாதிரி, மின்னல் மாதிரி, விட்டில் பூச்சி, நிப்பாரா மாட்டாராங்கிற சந்தேகம் வருது. அவரோட நடவடிக்கைகள் இன்எலிஜிபிளாக அதை காட்டியிருக்காரு நான் சொல்கிறேன். இல்லை, எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிற இடத்துல இருந்து அதை அப்படி சொல்ல முடியுமான்னு கேட்குறேன். நான் என்ன சொல்கிறேன், பெரிய மாற்றத்தை விஜயால் ஏற்படுத்த முடியாதுங்கிற இடத்துல நீங்கள் இதுவரை அவர்கிட்ட யாரும் கூட்டணிக்கு வரல. உண்மைதானே? அதே ரவீந்திரன் துரைசாமி தான் நான் சொல்கிறேன். அன்புமணி அவர் ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணியிருக்கிறார். யார் சொன்னால்? தமிழ் ஊடக உலகத்தில். நான் ஊடகவாதி இல்லை, அரசியல் ஆய்வாளர் தான். எந்த அரசியல் விமர்சகர்களோட பத்திரிகையாளரோட சொன்னாங்களா? அன்புமணி விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஓபிஎஸ் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது கூட்டணியாக உருவானதாட்ட அர்த்தம் அல்ல. ஸ்டாலின்கிட்ட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அப்படியே இன்டாக்டாக இருக்கிறாங்க. இப்போ அவர் நினைச்சாலும் பல கூட்டணிகளை உள்ளே கொண்டு வர முடியும். ஏன்னா அவர் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி சந்தர்ப்ப நிர்பந்தம் காரணமாக எடப்பாடிக்கும் பாஜக தேவை, அதை விட பாஜகவுக்கு எடப்பாடி தேவைங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டணியை உருவாக்கி அதில் தமாகவும் உருவாக்கிட்டாப்புல 2 தலைவர்கள் கூட்டணியோடு இருக்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் 214 தனித்து தான் போடுவேன்னு சொல்லி ஒரு கூட்டணி வாய்ப்பை ஒரு தலைவர் ஆப்ஷனை கொடுக்கும் போதும் 8% நான் கூட்டணிக்கு போனால் நான் தேங்கி போவேன், 28% நான் வந்த பிறகு கூட்டணிக்கு நான் ஆள் சேர்த்துக்கிறேன்னு அவர் 214 தனிச்சுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் கூட்டணின்னு மாநாடு நடத்துலேருந்து இன்னைக்கு வர சொல்கிறீங்க. உங்ககிட்ட கூட்டணிக்காக இதுவரை யார் கமிட் ஆகி உள்ளே வந்திருக்கா? யார் வந்திருக்கா? அப்போ பலம் நிரூபிக்காத அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு உங்ககிட்ட யாரும் வரலங்கிறதான உண்மை. அதே வேளையில் நான் ஒரு சில தலைவரோட நடவடிக்கையை பார்த்து உங்களை அன்புமணியும் ஓபிஎஸும் ஆப்ஷனாக எடுக்கிறாங்கிறதையும் தரவுகள் இருக்கனால நான் உண்மையை சொல்கிறேன். நான் இதை மறைச்சிட்டு போகலாமா? வேற யாருமே சொல்லலையே இதை. இல்லை, விஜய் அன்புமணி ஒரு நாளும் சரியா சீமானை அன்புமணி அப்படி கன்சிடர் பண்ணது இல்லையே. சீமானு கன்சிடர் பண்ண ராமதாஸே வேண்டான்ட்டு போயிட்டாரு. சீமான் தனிச்சு தான் சொல்றாரு. கூட்டணிங்கிற சந்தர்ப்பவாதம் கொள்கையற்றதுன்னு சொல்றாரு. அவர் என் கால்கள் தான் என் கனவை நிறைவேற்ற முடியும்னு தனிச்சுன்னு அவர் சொல்லிட்டு போறாரு. கூட்டணிக்குன்னு அவர் எதிர்பார்த்தா நான் 8% முடங்கி போகலாம் சொல்றாரு. ஸோ அந்த கொஸ்டின் சீமானுக்கு எழாத. இல்லை, சீமான் நிராகரிக்காரு இல்லை, மற்றவங்களாம் அவர் 8% இல்லை, நான் ஜம்ப் ஆகி 28 போகலாம் சொல்றாரு. கூட்டணி போனால் 8 ஒத்துக்கிட்டு போன மாதிரி ஆயிரும் இல்லையா? நீங்க பலம் நிரூபிக்காமலே உங்களுக்கு ஒரு பலம் இருக்குன்னு காட்டி கூட்டணி பேரலான்னு முயற்சி பண்றீங்க. ஊரை ஏமாத்த பாக்குறீங்க. அதுல யார் ஏமாறுறான்னு பார்க்கணும். அதே வேளையில் கூட்டணிக்கு வராங்களோ இல்லையோ உங்களை ஆப்ஷன் ஆட்டு அன்புமணியும் ஓபிஎஸ் எடுத்துட்டாங்கன்னு தெளிவாக தெரியுது. இல்லை, இப்படி அன்புமணி ஓபிஎஸ் விஜய் ஒரு கூட்டணி,
அது எப்படி நீங்க கற்பனையா போட்டுக்கிட்டு பேசாம பண்ணிட்டு இருக்கீங்க சார்? இதெல்லாம் இதுதான் நான் வந்து வேற வேலை வெட்டி இல்லாம கருத்து கணிப்பு இல்லாத கூட்டணியை உருவாக்கி கருத்து கணிப்பு. சரி, ஓகே, அப்பதான் உங்களுக்கு டிபேட் போகும், இது போகும், ஜாலி போகும். இதெல்லாம் பொய்மையாட்டு போயிட்டு இருக்கட்டு நான் சொல்றேன். புரியுதுன்னு நினைக்கிறேன் நான் சொல்றது உங்களுக்கு. இப்போ கூட்டணி உருவாகிறது விட்டுருவான். விஜய் ஒரு ஃபோர்ஸா நிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக ஒரு கூட்டணி. விஜய் கூட்டணிங்கிறாருங்க. இல்ல இப்போ விஜய் கூட்டணிங்கிறாருங்க, அது அமையல. அது ஓகே, அதுக்கப்புறம் என்னத்த பேச இருக்கு? இல்ல அதுக்கப்புறம் என்ன பேச இருக்கு? அந்த மாற்றங்களுக்குள்ள அப்ப இது எல்லாமே தேவையில்லாத கற்பனை தானே. நீங்க எடப்பாடி நிஜம், எடப்பாடி பாஜக வாசல் நிஜம், திமுக இன்டாக்டா இருக்கக்கூடிய கூட்டணி நிஜம், சீமான் தனிச்சு நிஜம், விஜய் என்ன? சரி, விஜய் தனிச்சுன்னே வச்சுக்கோமே. தனிச்சுன்னு எப்படி வைக்க? அவரு தனிச்சுன்னு வர சூழ்நிலை ரிட்டர்ன் ஆகி போயிடலாமே. தனிச்சுன்னு வரும்போது பார்த்துக்கலாம். we can cross the bridge when we arrive, when we arrive it. இப்போ விஜய் தனிச்சுன்னு வச்சுக்குவோம், என்ன ஒரு வேலைக்கும் ஆகாதுங்க. இல்ல சார், ஒண்ணு அது எந்த வேலைக்கும் ஆகாது. விஜய் கூட்டணின்னு சொல்றாரு, கூட்டணி அவருக்கு இன்னும் அமையல. இதுதான் யதார்த்த உண்மை. இதை தாண்டி பேசுறதெல்லாம் வெட்டியா கற்பனையான பேச்சு. இல்ல மத்த பாண்டே போடக்கூடிய பொய்யான மாய்மாலமான கருத்து கணிப்பு, பாண்டே போடக்கூடிய பொய்யான மாய்மாலமான கருத்து கணிப்பு. இதெல்லாம் இப்போ விஜய், சீமான், அதிமுக, பாஜக என்ன வேணாலும் அப்படி தனித்தனியாக இருக்கும்போது இலக்கு ஒன்று திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அது அந்த இலக்கு சாத்தியப்படுமா? அதான் நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலின் 57-62 காமராஜ் மாதிரி இருக்கிறாரு. 47% ஓட்டுங்கிறது ஸ்டாலின் தலைமைக்கு கிடைச்ச ஓட்டு. 1980ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞர் நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சியை தருகன்னு இந்திரா காந்தி அம்மையாரை முன்னிறுத்தி களமாடுறாரு. 16க்கு 16 அடித்தார். திருச்சி செல்வராஜ், இன்ஜினியர் செல்வராஜ், சேலம் அர்ஜுனன் இன்ஸ்பெக்டராக இருந்தவர், மத்திய சென்னை கலாநிதி மாறன், திருநெல்வேலி டிஎஸ்சி சிவபிரகாசம்னு 16 திமுக கேண்டிடேட்டையும் அத்தனை பேரையும் அவர் ஜெயிக்க வச்சார். பெரிய வெற்றியை பெறாரு. அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மக்களவைத் தேர்தலில் டென்னிஸ் எம்பி ஜெயிக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணியில். அந்த டென்னிஸ் எம்பி ஜெயிக்கும் போது இதே விளவங்கோடு கூட இருந்த திருவட்டாரில் அதிமுக அணி வேட்பாளர் ஹேமச்சந்திரன் நாயர், மக்கள் தொண்டர், மிகப்பெரிய சர்வீஸ் ஓரியன்டட் ஒரு தியாக வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அவர் ஜெயிக்கிறார். பனைமரத்துப்பட்டியில் சேலம் அர்ஜுனன் ஒரு இன்ஸ்பெக்டராக இருந்து ரிசைன் பண்ணி திமுக கேண்டிடேட்டுக்கு வந்த ஒரு வன்னியர், அவர் ஜெயிக்கிறார். ஆனால் அந்த இடத்துக்குள்ள பனைமரத்துப்பட்டியில் ராஜாராம் வந்து ரெட்டையிலையில் வெற்றி பெறார். அப்போ இந்திரா காந்தி திமுக வேவ் அடிக்கும் போது 2 தொகுதியிலையும் அதிமுக வெற்றி பெறுது. இன்னைக்கு விளவங்கோடு இடைத்தேர்தலில் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும் போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் கட்சி 300-200 நாடார் பெல்ட் 70% மேல நாடார் கொண்ட பகுதி, அங்க 300 ஓட்டோ 400 ஓட்டோ எடுத்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு எடப்பாடி ஈர்ப்பு சக்தி ஏற்ற ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி 4வது அனுப்புறாரு. இத ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கா பேசியிருப்பாரா? நடந்த விஷயத்துல நியாயத்தை சுமன் ஸ்ரீராமன்ட்டையும் ரங்கராஜ் பாண்டேட்டையும் நம்ம எதிர்பார்த்திருக்க முடியுமா? இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். இன்னைக்கு ஸ்டாலின் தலைமையில தான் அந்த 47% கிடைச்சதுன்னு ஆணித்தரமா சொல்றேன். ஏன்னா அதே விளவங்கோட்டில் விஜய் வசந்த் அதே கூட்டணியில் மக்களவைக்கு எடுத்ததை ஓட்டை விட தாரகை கத்பட்டுக்கு ஓட்டு அதிகம், சட்டமன்றத்துக்கு ஓட்டு அதிகம். இன்னும் நீங்கள் சொன்ன போனீங்கன்னா 2019 53% வாக்கெடுத்து ராகுல் பிரதமர்னு ஸ்டாலின் ஜெயிக்கும் போது டிஃபரன்ஸை பார்க்கணும். அப்போ ராகுல் பிரதமர்னாரு, இப்போ தமிழ்நாட்டை காப்பாற்றிட்டோம், இந்தியாவை காப்பாற்ற போறோம்னு சொன்னார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இந்தியாவை மோடி காப்பாற்றிக்கிடுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் தமிழ்நாட்டோட நின்று இருக்க நான் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ அவர் இந்த நிலைப்பாட்டை சொல்லும்போது இந்த விளவங்கோட்டில் இந்த நிலைமை நடந்திருக்கு. ஆனால் 53% ராகுல் காந்தியை சொல்லி திமுக அணி எடுக்கும் போது அனைத்து சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் திமுக அதிக அளவு வெற்றி பெற்று 2வது அதிமுக வந்தது, முதலிடத்துக்கு அதிமுக வந்தது. எங்கேயும் அதிமுக 3ஆவதே போகல, சீமான்கிட்டையும் 3வது போகல, டிடிவி தினகரன்கிட்டையும் 3வது போகல, யாரிடமும் 3வது போகல. ஆனால் இன்னைக்கு பாஜக கிட்ட 3வது போய் நாம் தமிழர்கிட்ட 4வது போயிட்டு எடப்பாடி பழனிசாமி
சும்மா ஊரை ஏமாத்ததுக்கு அது பார்லிமெண்ட் இது அசம்பிளின்னு சேலம் மணிகண்டனும் இவர் தமிழ்மணியும் பேசிட்டு இருந்தா இதற்கு என்ன பதில் சொல்றீங்க? 2019 ஆதாரத்தை வச்சு சொல்றேன், 1980 ஆதாரத்தை வச்சு சொல்றேன், 2024 ஸ்டாலின் தலைமைக்கு விழுந்த ஓட்டுன்னு சொல்றேன் நான். இப்போ இது புரிஞ்சவங்களுக்கு புரியும். நடந்த விஷயத்துல தெற்றி திருச்சி பேசாதீங்க. நாளைக்கு நடக்க போறதுல நீங்க ஒன்று சொல்லலாம், நான் ஒன்று சொல்லலாம். அது உங்க உரிமை, எப்படி வேணாலும் நீங்க அள்ளி விடலாம். நான் என் கிரெடிபிலிட்டி பாதிக்க கூடாதுன்னு கவனத்தோட தான் நான் சொல்லுவேன். இல்லை, அதுதான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மேடையில் பேசும்போது அவர் சொன்னது என்னன்னா, இந்த சமீபத்தில் நாங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது சிந்தாமல் சிதறாமல் திமுகவை வீழ்த்துவதற்கு ஓரணியில் சேர்ந்து நிற்கிறோம்னு சொல்றாரு. சரி, என்னத்துக்கு கனிமொழியை ஃபாரின் டெலிகேஷனுக்கு அனுப்பிக்கிட்டு தம்பித்துறையை அம்போன்னு விடுறாரு மோடி? இவர் சொல்லலாங்க, ஒரு கூட்டணி கட்சி ஏன் டெலிகேஷனுக்கு திமுக ரெப்ரசன்டேட்டிவ் கனிமொழி அனுப்பிவிட்டு தம்பித்துறை அம்போன்னு விடுறாங்க? இப்போதான் இவருக்கு ஒரு லிவரேஜை கொடுத்துருக்காங்க, இசட் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. இது இவருக்கு ஒரு போஸ்ட். இல்லை, அப்படி பார்த்தா ஒய் பிரிவு பாதுகாப்பு விஜய்க்கு கொடுத்தாங்களே. இசட் பிரிவு பாதுகாப்பு இவருக்கு கொடுத்தது போஸ்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி இவர்கள் தனித்து நிற்பதனால் திமுகவுக்கு வலு சேர்க்குமாங்கிறதான் கேள்வி. நான் கண்டிப்பாக அதுதான் நான் சொன்னேன். 57-62 காமராஜ் பொசிஷனில் கட்சியை கைப்பற்றி இருந்த காமராஜ் பொசிஷனில் ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தோட இன்டாக்டாக இருக்கிறாரு. 1-1 தான் அவரை தோற்கடிக்க முடியும். ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல. 1-1 அவரை தோற்கடிக்கலாம். 47% பலத்தில் தான் இருக்கிறாரு. இன்னொன்னு ஸ்டாலின் இப்போ சுதாரிச்சுக்கிட்டாரு. நம்ம 1-1 தோற்கடிக்கலாம்னு சொல்லும் போது 1-1 வர விடாம எதிரணியில் உள்ள கட்சிகளையும் தன் கூட்டணிக்குள்ள வரக்கூடியவங்களை சேர்த்து அன்னைக்கு காமராஜ் ராஜாஜி 7.8, முக தேவர் 1.3, 9.1% வாக்கில் ராஜாஜி அணி சுதந்திர அணி இருந்தது. காமராஜ் வந்து அது பொருந்தா கூட்டணி ஆகும், நம்ம தான் ஜெயிப்போம்னு படுத்துக்கொண்டே ஜெயிப்போம்னு சொன்னார். ஸ்டாலின் அப்படி சொல்லலை. காமராஜ் அப்படி சொல்லி தோத்திருக்காரு. அவர் நினைச்சா 9% உள்ள கொண்டு வந்திருக்கலாம். முக தேவரையும் ராஜாஜியும் உள்ள கொண்டு வந்திருக்கலாம். 9% உள்ள கொண்டு வரும்போது அவர் 40 எடுத்தாரு. அந்த 9ல் ஒரு 8 கிடைச்சாலும் கூட ஆட்சியை பிடிச்சிருக்க முடியும். அப்ப அந்த இதுக்கு போகல. அப்போ நம்ம அசிரத்தையா இருந்து காம்ப்ளசண்டா இருந்து தேசிய தலைவரான ராஜாஜி கூட காம்ப்ரமைஸ் பண்ண வாய்ப்பு இருந்தும் அதை செய்யாம நம்ம படுத்துக்கொண்டே ஜெயிப்போன்னு காமராஜ் எப்படி தோத்தாரோ, நாம அந்த தோல்வியிலிருந்து பாடம் படிச்சு நம்ம 47ல் இருக்கும். நம்ம தலைமைக்கு விழுந்தது தான். ஒரு சிலர் இது பார்லிமெண்ட் வேற அசம்பிளி வேறன்னு சொன்னாலும் கூட இப்போ ரவீந்திரன் துரைசாமி கருத்து சொன்னா நியாயத்தை சொல்லுவான். ஸ்டாலின் கூட 1-1 தோற்கடிக்க முடியும் நான் தானே சொல்றேன். எடப்பாடியா வார்த்தையை கேட்கட்டு நான் கடுமையான ஃபைட்டை கொடுக்க தயாருன்னு சொல்றான் இல்லையா? அப்போ ஸ்டாலின் என்ன பார்க்குறாரு, 47 ஸ்ட்ரென்த்லேயே 50க்கு மேலே கொண்டு போகணும்னு கூட்டணி கட்சிகளை அதிகரிக்க முயற்சி பண்ணுறாரு. குறிப்பாக 2.6% வாக்கெடுத்த தேமுதிகவை தன் அணிக்குள்ளே கொண்டு வந்தால் 50% ஸ்ட்ரென்த்துக்குள்ளே அவர் வந்துடுவார். ஸோ ஸ்டாலின் அதை தான் முயற்சி பண்ணுறாரு. 67 காமராஜ் தவறுலேருந்து ஸ்டாலின் பாடம் படிக்கிறாரு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் தவறுலேருந்து, புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் தவறுலேருந்து, முத்தமிழறிஞர் கலைஞர் தவறுலேருந்து ஸ்டாலின் பாடம் படித்து நேர்த்தியாக தெளிவாக போகிறாரு. இந்த இடத்துல விஜய் வர்றதும் எலிஜிபிளாக விஜய் நின்றுட்டாருன்னா அது எடப்பாடி பழனிசாமியை தான் ஹெவியாக பாதிக்கும். நான் தெளிவாக தான் சொல்கிறேன். சீமான் விஷயத்தில் எலிஜிபிளாக நிற்க மாட்டாருன்னு சொல்லக்கூடிய விஜயை எடப்பாடி விஷயத்தில் எலிஜிபிளாக நின்றுவார்னு சொல்ல வரல. அவருக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அதனால எடப்பாடி அவர் பாதிக்க வைக்கணும்னா விஜய் எலிஜிபிளாக நின்னா தான் பாதிக்க வைக்க முடியும். ஓகே, தேங்க்யூ.